எல்லா புகழும் இறைவனுக்கே. பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாகி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையை உதிராயிருக்கின்ற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையை உதிராயிருக்கின்ற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையினால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஓகேவா? ஏன்னா அவங்கள வழி நடத்தக்கூடியது யாரு? கர்த்தர் தான். ஓகேலா? இப்போ நம்ம சங்கீதம் 1 கர்த்தர் சொல்லிக்கக்கூடிய நமக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பற்றி அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகேங்களா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கின்ற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கும்னு என்ன? பலிக்கும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம ஃபேமிலிக்கும் இல்லை மற்றவங்களுக்காகவும் நம்ம செய்ய நம்ம முயற்சிக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நமக்கு தோணும் பொழுதே நமக்கு கடவுள் துணையாக இருப்பார். ஏன்னா நமக்கும் பிறருக்கும் நல்லது அப்படின்ட்டு உண்மையாக சரியா இது இந்த சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலத்தை விட்டுட்டு உண்மையாலுமே நம்ம இந்த செயல் செய்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கும் நல்லது அப்படின்ட்டு நம்ம
ஒரு செயல் செய்ய நம்ம நினைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். கடவுள் நமக்கு துணையாக இருந்து அதுக்கான பாதையை வந்து போட்டு கொடுப்பார். சரிங்களா? இது நான் வந்துட்டு என் வாழ்க்கையில் நான் நிறைய முறை நான் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட்.